தேங்காய் சட்னிங்க. தேங்காய் பொட்டுக்கடலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய்ங்க, கொஞ்சம் உப்பு போட்டுங்க நம்ம ஃபஸ்ட்டு பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கணுங்க. அரைச்சிட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டுங்க. இப்படி நம்ம சைடு இருக்கிறதெல்லாம் ஒரு ஸ்பூனில் நம்ம எடுத்து விட்டுட்டுங்க. மறுபடியும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிங்க. அப்புறம் ஒரு 2 தடவை மிக்சியில் அரைச்சோம்னா நம்மளுக்கு சட்னி கிடச்சிருங்க. கொஞ்சம் அதிகமான சட்னி வேணும்னா இதே அளவு வந்து நம்ம இந்த தோண்டின தேங்காய் தொட்டியில் எடுத்து வச்சுருக்குங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாங்க. சரகையும் போட்டுக்கலாங்க. இதில் தேங்காய், பொட்டுக்கடலை, உப்பு, பச்சை மிளகாய் இவ்வளோதும் போட்டுக்கணும். கறிவேப்பிலை தழை கொஞ்சம், மல்லித்தழை, இஞ்சி, ஒரு சின்ன பூண்டு, சின்ன வெங்காயமும் கூட கலக்கலாங்க. நான் அன்றைக்கி எது கலக்கலைங்க. நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை தழை போட்டு தாளித்து வச்சாச்சுங்க. நம்ம அரைச்சோடனே இதில் கலக்கலாங்க. கடுகு வந்து நம்மளுக்கு உடம்புல மேலே எப்படி உப்புசமாக இருக்குதோ அதே மாதிரி வயிற்றுக்குள்ளேயுமே உப்புசமாக இருக்குங்களாம்மா. அந்த உப்புசத்தை வந்து